புதுசாக சாமந்தி செடி வாங்கினாலும் இல்லை பதியம் பண்ண சாமந்தி செடி வச்சுருந்தாலும் நீங்கள் மொட்டு வர்றதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். மொட்டு வந்ததுக்கப்புறமும் கூட இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பூ நல்லா பூக்கும் பாருங்கள். இப்போ இது போல் சாமந்தி செடி மொட்டு வச்சிருச்சு. இப்போது இந்த ஒயிட் கலர் சாமந்திலையும் மொட்டு வந்துருச்சு. மொட்டு வந்திருந்தாலும் மொட்டு வரலனாலும் இந்த ஃபெர்டிலைசர் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். பாருங்கள், இது வந்து கடுகு பவுட்ரு. நீங்கள் மொட்டு வரலைன்னா வாழைப்பழம் தோல் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். மொட்டு வந்ததுக்கப்புறமான கடுகு பவுட்ரு மட்டும் நான் போடுறேன். நீங்கள் வாழைப்பழம் தோல் போடலைன்னா வாழைப்பழம் தோல் போட்டுக்கலாம். அதாவது வாழைப்பழம் பனானா பீல்ஸ் வந்து நல்லா காய வச்சுட்டு சன்லைட்டில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி இதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பவுட்ரு பண்ணிடணும். எக்ஸல் வேணும்னா கூடவே சேர்த்துக்கலாம். முட்டை ஓடு, வாழைப்பழம் தோல், கடுகு பவுட்ரு 3மே சேர்த்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு நீங்கள் போடலாம். நான் வந்து 1 வீக் ஒன்ஸ் வந்து இப்போ மாற்றி ஒரு 5 டேஸ் கேப்பில் நான் வந்து எல்லா எருவும் போட்டுருவேன். பாருங்கள், இப்போ மொட்டு வச்சுருக்கு. இது வந்து எந்த செடினாக்கா நம்ம ஒரே ஒரு இலை வச்சு வந்தது சொன்னேன், வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டு தான் இது. கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு நீங்கள் போடுங்க. இது ஏற்கனவே சாயில் ரொம்ப லூஸாக இருக்கும், அதனால தான் நம்ம ரெடி பண்ண மண்ணு. அதனால் கொஞ்சமாக வந்து கொத்தி விடாமல் நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா தண்ணி ஊற்றணுன்னே கோகோபிட் தண்ணி மாதிரி, அதாவது கோகோபிட் சாயில் நட்ட மாதிரி சீக்கிரமாக தண்ணி ஊற்றினோடனே பாட்டுக்குள்ளேருந்து இறங்கி வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். நான் மண்ணில் நட்டு இருந்தால் கொஞ்சமாக கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த எரு கொடுக்கணும். கடுகு போட்டு போட்டிங்கனாக்கா நிறைய பூக்கள் வரும். பாருங்கள், கொஞ்சமாக நீங்கள் சைடில் கூட இது போல் லேசாக பள்ளம் தொட்டிட்டு கூட இது போல் லேசாக வச்சிடலாம். ரொம்ப போடக்கூடாது. சின்ன சின்ன தொட்டி இது. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன். பாருங்கள், இது போல் எல்லா செடிக்கும் 1/2 ஸ்பூனு 1/4 ஸ்பூன் தான் போடணும். ரொம்பலாம் போடக்கூடாது. பெரிய தொட்டியில் வச்சுருந்தா தான் நீங்கள் நிறைய போடணும். சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் வந்து 1/4 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு போடணும். பாருங்கள், இப்போ இந்த தொட்டி ரொம்ப குட்டி தான், அதனால் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி சாயலுக்குள்ளே இறங்கிடும். மொட்டு வந்ததுமே சாமந்தி செடிக்கு போட்டிங்கன்னா கடுகு பவுட்ரு மொட்டெல்லாம் நல்லா பெருசாக பெரிய பூக்கள் பூக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தண்ணியில் கலந்து தான் ஊற்றினேன். நல்லா பெருசாக தான் வளருது. பாருங்கள், சாமந்தி பழைய பூ வந்து இந்த கலரில் இருக்குது, புது பூ வந்து இந்த கலரில் இருக்குது. பழசாயிடுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். 1-2 நீங்கள் சீடுக்கு விட்டுட்டு கூட பூவெல்லாம் பறிச்சிடணும். பூ அப்படியே வச்சுருந்தா செடி காயுன்னு சொல்லுவாங்க. நான் அப்புறமா பறிச்சிடுவேன், வீடியோக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம தண்ணி விடணும். காலையில் நான் தண்ணி விட்டுட்டேன், அதனால் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.